தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க் 1:23 வாசிக்க பார்க்கலாம். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இயேசுவே உமக்கும் எங்களுக்கும் என்ன என்று அவன் சொன்னான். எங்களை கெடுக்கவா வந்து என்று சொன்னான். நீர் இங்கிருந்து போய்விடும் இயேசுவே, போய்விடும் என்று இயேசுவை எதிர்த்தான் பாருங்கள் அந்த மனிதன். அந்த மனிதனுக்குள்ள ஆவிகள். ஆக போய்விடும் என்று சொன்னால் எங்களுக்கு இயேசு வேண்டாம்னு அர்த்தம். இன்றைக்கு அநேக மனிதர்களும் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிசாசியா எதிர்த்தான்? இயேசு பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவன் வாயினால் சொல்றா பாருங்க, நீர் தேவனுடைய பரிசுத்தர். ஆக பரிசுத்தம் உள்ளவரை இந்த அசுத்த ஆவிகள் எதிர்க்கிறது இந்த உலகத்துல. ஆக நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருந்தால், உண்மையா இருந்தால், உத்தமமா இருந்தால் அசுத்த ஆவிகள் எதிர்க்கும். அசுத்த ஆவிகளுக்கு துணை போகிற மனிதர்கள் எதிர்ப்பார்கள். ஆக உங்களுக்கு விரோதம் செய்வார்கள். பயப்படாதிருங்க. கர்த்தர் இயேசு உங்களுக்கு துணையா இருந்து உங்கள் உத்தமத்துக்கு தகுந்த பலனை கொடுத்து உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார். ஆக போய்விடும் என்று அந்த ஆவிகள் எதிர்க்கிறது. அநேக மனிதர் இன்றைக்கு இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை கூட சில மனிதர்கள் அப்படி சொல்றாங்க. போய்விடும் என்று சொல்லி இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் சுயநலம், அங்கே இருக்கிற பண்டிகளெல்லாம் மாண்டு போய்விட்டது, இன்னும் எல்லாம் போய்விடுமோ என்கிற சுயநலத்தினாலே ஆக பயந்து இயேசுவை போய்விடும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அநேக மனிதர்கள் சுயநலத்தினால இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஆக வீடு வாசல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு இயேசு வேண்டாம் போய்விடும் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதன் பிசாசுகள் போய்விடும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசுவனை விட்டு போய்விட்டிருந்தார் இந்த மனிதன் நிலைமை என்ன இருக்கும் பாருங்க. இவன் நிலைமை மிகவும் மோசமாகி வாழ்நாள் முழுவதும் அவன் அழிந்தே போயிருப்பான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவனை விட்டு போகல. அங்கே இருந்த அந்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுத்தார். இவனை விட்டு நீ போய்விடும் என்று சொல்லி கட்டளை கொடுத்த உடனே அந்த ஆவிகள் மட்டும் போய்விட்டது, விடுதலை பெற்றான் பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவே வாரும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இயேசுவை அழைத்தால், நீங்களே ஒரு ஜெபம் பண்ணினார், இப்பொழுதே அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.